ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்ஃபினிட் எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் டீம் டு பீட் போக்கிமான் ஜெனரேஷன் 3, அதாவது போக்கிமான் ரூபி சஃபயர் எமரால்டு இல்லைனா ஒமேகா ரூபி ஆல்ஃபா சஃபயர். உங்களுக்கு எந்த வெர்ஷன் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டீம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு செப்டைல் சூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரு செகண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான பெஸ்ட்டு போக்கிமான் இப்போ நீங்கள் வந்து செப்டைலோ ஸ்டார்டராக சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பெஸ்ட் ஐட்டம் வந்து சாய்ஸ் பிக்ஸ். பிகாஸ் ஆஃப் ஸ்பெஷல் அட்டாக் அதிகமாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வேணால் எந்த எபிலிட்டி ஆனால் கொடுக்கலாம். நான் கொடுத்தது வந்து ஓவர் கவுத். இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட் எபிலிட்டி நான் சொல்கிறதுல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்ஸ் நான் கொடுக்குறது. இதுக்கு ஐவி வந்து ஐவி நான் நல்லா மேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லீஃப் ஸ்டாம், இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லீஃப் ஸ்டாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது டபுளாக அவங்களுடைய ஸ்பெஷல் அட்டாக்கை குறைச்சிடும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பிளாஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒன் ஷாட்லாம் பண்ணுற அளவு பவர்ஃபுல்லான மூவ்ஸ் தான். இது நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட் அப்போ மட்டும்தான் லீஃப் ஸ்டாம் யூஸ் பண்ணுங்கள். மிச்ச டைம்லலாம் உங்களுக்கு தேவையானது வரையும் இது கிகாட்ரி. அதுக்கப்புறமா உங்கள் போக்கிமானோடைய அட்டாக்கை விட்டுருங்க. நான் அட்டாக்காக சொல்ல, ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ட்ராகன் டான்ஸ் கொடுத்தேன். அட்டாக்குக்கு வந்து நிறைய இது இன்னும், பட் நான் கொடுத்தது இதுதான். இல்லைனா வந்து வேறு எதுவுமே இல்லை. அது ஒரு பெஸ்ட் மூவ். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் ஒமேகா ரூபி விளாட்னீங்கன்னா வேணும்னா நீங்கள் இது செப்டைலைட் கொடுத்து மெகா எவால்வ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் காட் நோவா. இந்த போக்கிமான் வந்து சைக்கிக் அண்ட் ஃபயர் டைப் வந்து ஒமேகா ரூபி ஆல்ஃபா சஃபயரில் தான் ஆட் ஆகும், மிச்ச கேம்ஸில் ஆட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வெறும் சைக்கிக் டைப்பை வச்சிங்கன்னா கூட ஓகே. அதே மாதிரி எங்கள் காட் நோவா ரைட்டுக்கு தரோம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது இப்போதைக்கு வந்து வெறும் ரூபிக்கு மட்டும்தான் நான் இப்போதைக்கு சொல்கிறது. அதனால் வந்து பொறுமை கேளுங்க. இது வந்து சைக்கிக் டைப். ஓகே, சைக்கிக் மூவ். நெக்ஸ்ட்டு காம் மைண்ட். அதுக்கப்புறமா வந்து ஹிடன் பவர் வந்து டார்க் டைப் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாட்ஸை பில்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஷேடோ பால். நீங்கள் சப்போஸ் எனக்கு வந்து நான் இது பண்ண போகிறேன், ஒமேகா ரூபி ஆல்ஃபா சஃபயர் விளாட போகிறேன்னா இது எடுத்துகிட்டு உங்களுக்கான பெஸ்ட் மூவ் வந்து மூன் பிளாஸ்ட் கூட கொடுத்துருக்கோம். ஓகேவா, அது உங்கள் கேம் பொறுத்து. அதே மாதிரி நீங்கள் வேணுன்னா காட் நோவா ரைட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் எபிலிட்டி. அதே மாதிரி நான் எபிலிட்டி கொடுத்தது வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் தான் பெஸ்ட்டு. தெளிப்பத்தி அவ்வளோவா தேவையில்ல. அந்த போக்கிமான் அந்த எபிலிட்டி வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்லாக்கிங். இதில் இந்த போக்கிமான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்லேயே அல்டிமேட்டான போக்கிமான். இது வந்து இது ஒரு லெஜெண்ட்ரி. கிட்டத்தட்ட இது ஒரு லெஜெண்ட்ரி போக்கிமான் அளவுக்கு ஸ்டாட்ஸ் பவர் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோவா இதை பற்றி எதுவுமே இது பண்ணல. சரி, இதுக்கு நான் கொடுக்குறது வந்து அசால்ட் வெஸ்ட். இதுக்கு நான் ஏன் கொடுக்குறேன்னா, இதோடைய ஸ்டாட்ஸை பாருங்கள். ஸ்பெஷல் டிஃபென்ஸ் எல்லாமே ஸ்டாட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸ்பெஷல் டிஃபென்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்தேன். டிஃபென்ஸ் ஆல்ரெடி ஓகேவாக தான் இருக்குது, அதனால் நான் இது கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு அட்டாக்ஸ் இது எல்லாமே நார்மல் அட்டாக்ஸ். பாடி ஸ்லாம். நெக்ஸ்ட்டு கவுண்டர், குவிக் பிரேக், ஸ்லிப் டாக் இல்லை சாரி நான் மாற்றி கொடுத்துட்டேன். ரெஸ்ட்டு. நீங்கள் இந்த போக்கிமான் ரெஸ்ட் ஆகுறது கொஞ்சம் வந்து 4-5 டர்னுக்கு வெறும் 2 டர்னில் தான் ஸ்லீப் ஆகும். அதனால வந்து பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. அதனால தான் நான் இந்த மூவ் கொடுத்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பெஸ்ட்டு இது வந்து நார்மல் டைப்புக்கானது. நெக்ஸ்ட்டு இந்த ரீஜன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராகன் டைப்னால் ஃப்ளைகான் தான். மெகா எவல்யூஷன் கொடுத்துருந்தா கூட ஓகே, என்ன பண்ணுறது அவங்க கொடுக்கல. இதுக்கு நான் கொடுக்குறது வந்து லைஃப் ஆகுது. பிகாஸ் இதோடைய அட்டாக் பவர் என்னென்னா இதோடைய ஹெச்பி கம்மியாக போயிருந்தாலும் லைஃப் ஆக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐட்டம். அதே மாதிரி சில இதிலலாம் இந்த கேம்ஸ்லலாம் இது இல்லீகலாகவும் இருக்குது. ஆனால் நான் கொடுக்குறது இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இது நல்லாயிருக்கும். அதோடைய அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி. இப்போ பாருங்கள், ட்ராகன் கிளாக்குது சூப்பர் எஃபெக்டிவாக ஆப்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது டபுளாக வேலை செய்யும். ஓகே, எர்த் குவைக் கிரவுண்ட் டைப்பும் நான் இதுதான் கொடுங்க. நெக்ஸ்ட்டு யூட்டர்ன். அதுக்கப்புறம் எஜிலிட்டி, இதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இதில் நான் சொல்கிறேன், இந்த வாட்டர் டைப் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃப்ளைங் டைப்பும் இது ஓரளவுக்கு கற்றுக்குது. அதனால தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டாக் அதிகன்றதுனால நான் கொடுத்துருக்கேன் சர்ஃபு. உங்களுக்கு ஹெச்எம்மும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், அட்டாக்கிங்க்கும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிடன் பவர் ஃப்ளை. இல்லைனா நீங்கள் ஏர் ஸ்லாஷும் கொடுத்துக்கலாம்.
அது உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறது வந்து ஹிடன் பவர் ஃப்ளைட். அதாவது ஹிடன் பவர்லேருந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மூலிமா அந்த அட்டாக்கோடைய டைப்பு சேஞ்ச் ஆகும். அதனால நீங்கள் அதோடைய ஸ்டாட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஹிடன் பவராக ஃப்ளையாக கூட கொடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எஜிலிட்டி, இதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இதோட ஸ்பீட் ஸ்டார்ட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஸ் பீம். ஐஸ் பீம் வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து ஐஸ் டைப்பும் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். நிறைய ட்ராகன் டைப், அதாவது ட்ராகன் டைப் எலைட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு இன்னும் இதுதான் பெஸ்ட்டு, ஐஸ் பீம். நெக்ஸ்ட்டு கேமு. கண்டிப்பாக இந்த கேமில் ஃபயர் டைப் மூவ் இருக்கணும். உங்கள் டீமில் ஆல்ரெடி 2 கிரவுண்ட் டைப் இருக்கும் பிக், பட் இதுதான் பெஸ்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கேமு எப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா வாட்டர் ரிப்போவே வீக்னஸாக இருந்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நீங்கள் வேணால் இதுக்கும் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. எர்த் பவர், எராப்ஷன், பாடி ஸ்லம்மு, யான், இந்த 3 மூவ்ஸ் தான். யான் வந்து ஆப்பனண்ட்டை எத்தோடனே யான் போட்டுருங்க, ஆப்பனண்ட் ஸ்லீப் ஆகிடுவான். கோஸ்ட் டைப்பாக இருந்தால் தான் ஸ்லீப் ஆகுது கஷ்டம், ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. எராப்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலே இது செம்ம பவர்ஃபுல்லான மூவ். அதே மாதிரி நம்மளுடைய பவர் வந்து கம்மியாகும், அதாவது ஹெச்பி இதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகும். எவ்வளோ பவர் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்பியும் டிஃப்ரெண்ட் ஆகும், அதாவது டிக்ரீஸ் ஆகுது. இதோ நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் வந்துட்டு அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்தது வந்து பிளேசிக்கன் சூஸ் பண்ணுறவங்களுக்கான பெஸ்ட் டீம் வந்து ஃபஸ்ட்டு பிளேசிக்கன். லைஃப் ஆப் கொடுத்தா வேணும்னா நீங்கள் வந்து பிளேசிக்கன் கொடுத்துக்கலாம், அதாவது பிளேசிக்கனுடைய மெகா ஸ்டோன். நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறது ஸ்பீட் பூஸ்ட் எபிலிட்டி. இதுதான் பெஸ்ட் எபிலிட்டி. இது ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டு எபிலிட்டி. ஏன்னா உங்கள் போக்கிமானோட ஸ்பீடு ஒவ்வொரு டர்னையும் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும், அதாவது ஒவ்வொரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஒவ்வொரு டர்னுக்கும் எவ்வளோ அந்த டர்னில் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். பிளேஸ் கிக், இது ஃபயர் டைப் மூவ். இது வந்து கரெக்டான மூவ், இதுக்கு ஏற்றது. அடுத்தது ஸ்வாட்ஸ் டான்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மூவ், இது ரொம்ப தேவைப்படும். இதோடைய அட்டாக் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் க்ளோஸ் காம்பேக்ட்டு. என்னென்னா டிஃபென்ஸும் ஸ்பெஷல் டிஃபென்ஸும் இதானாலும் நீங்கள் ஒரு வாட்டி போக்கிமானை ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா அல்டாரியா. நான் இது வந்து சாலமன்ஸ் கூட எடுத்துக்கலாம், பட் ஆனால் அல்டாரியா இதுக்கு ஒரு காம்போ மாதிரி வரும். இதுக்கு வேணாலும் நீங்கள் மெகா ஸ்டோன் கொடுத்துடலாம், அது உங்கள் பிரச்சனை, சரி அது உங்கள் இஷ்டம். அதே மாதிரி நீங்கள் வேணால் ஸ்டீல் விங் எடுத்துகிட்டு மூன் பிளாஸ்ட், அதாவது ஃபேரி டைப் மூவ்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். நான் கொடுத்தது வந்து இதுக்கு அட்டாக் ஸ்டார்ட் அதிகன்றதுனால ட்ராகன் கிளா, ரோஸ்ட்டு, ஸ்டீல் விங்கு, அதுக்கப்புறமா வந்து ஸ்கை அட்டாக், இது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கியூ வந்து பெஸ்ட் எபிலிட்டி. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட்ரிக்கு வந்து ஃபெயிண்ட் அட்டாக்கு, எக்ஸ்ட்ரா சென்சிரி, எக்ஸ்ப்ளோஷனு, லீஃப் பிளேடு, இதுதான் இதில் இதுக்கு பெஸ்ட்டு எபிலிட்டி. சரி, பெஸ்ட் அட்டாக்ஸு எபிலிட்டி வந்து உங்களுக்கு என்ன எபிலிட்டி வேணால் இதுக்கு கொடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ராகன் ஃபேங் கொடுத்துக்கோங்க, ட்ராகன் டைப் மூவ்ஸ் அதிகமாகும். இதுக்கு ஏர் பாலூன் கொடுத்தோங்கன்னா கிரவுண்ட் டைப்புக்கு வந்து இம்யூனிட்டியாக இருக்கும், இம்யூனாக இருக்கும். சரி இதுக்கு மாற்றி கொடுத்துட்டேன். சாய்ஸ் பேண்டுக்கு ஏர் பாலூன் கொடுத்துட்டேன். சாய்ஸ் பேண்டு அட்டாக் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? அட்டாக் பவர் இதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நான் இதுக்கு வந்து இது இப்போ அட்டாக்கும் இதுக்கு நம்ம ஈக்குவலாக பண்ணிக்கணும், இதுவும் ஈக்குவலாக பண்ணிக்கணும், ஓகேவா? அப்போ தான் வந்து இப்போ இதுக்கு நான் அட்டாக்ஸ் கொடுத்துருக்கு 2 அட்டாக் மூவ், ஃபிசிக்கல் அட்டாக் மூவ், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பெஷல் அட்டாக் மூவ். அதுக்கப்புறமா வந்து லேடால், இது ஒரு பெஸ்ட்டு சைக்கிக்கு. கார்டனவால் கூட கொடுக்கலாம், பட் ஆனால் இந்த டீமுக்கு ஒரு இதுதான், இந்த மாதிரி தான் கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். சைக்கிக்கு எக்ஸ்ப்ளோஷன் மறுபடியும், ஷேடோ பாலு, எர்த் குயிக். இதுக்கு வந்து வைஸ் கிளாஸ் கொடுக்கலாம், ஸ்பெஷல் அட்டாக்கோடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மாவைல் வந்து நீங்கள் வேணால் மெகா எவல்யூஷன், இதுக்கும் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்கலாம். இது பெஸ்ட்டு ஒன் ஆஃப். இதுக்கு வந்து ஒரே வீக்னஸ் வந்து இதுதான், ஏர் பலூன் கொடுத்துக்கலாம். நான் மாற்றி கொடுத்துட்டேன், அதனால் ஏர் பலூன் இதுக்கு தான் மாற்றி கொடுத்துட்டேன். அதுக்கும் ஷிஃப்ட்ரிக்கு இருக்கும், அது விடுங்க. இன்டர்மீடியேட்டு, ஹைப்பர் கட்டு, ஷீர் ஃபோர்ஸ், இது 3மே கொடுத்துக்கலாம். 3மே பெஸ்ட் எபிலிட்டிஸ் தான், கரெக்டான எபிலிட்டிஸ் தான். கன்ச் கொடுத்துக்கோங்க, அயன் டிஃபென்ஸ் பவர் அதிகப்படுத்துறதுக்கு, பிளே ஆஃப், அதுக்கப்புறமா வைஸ் கிரிப்பு. ஸ்டாட்ஸ் வந்து இது பார்த்துக்கோங்க, அட்டாக் ஸ்டாட்ஸ் மேக்ஸிமம் அதிகம் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வால்ட்ரன், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓயாவை போக்கிமான் வச்சு அவங்களால மொத்தமாக அந்த ட்ராகன் டைப் யூஸ் பண்ணுற இந்த எலிட் 4 மெம்பரையே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும். அவ்வளோ செம்ம பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் இது.
இதோடைய ஐஸ் டைப் மூவ்ஸே செம்ம பவர்ஃபுல்லு. இது நான் கொடுக்குறது வந்து எக்ஸ்பர்ட் பெல்ட்டு. சூப்பர் எஃபெக்டிவ்லாம் செம்ம இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் எஃபெக்டிவோட டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபு ஐஸ் பீமு ஷியர் கோல்டு வந்து 1 கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஷர் இது வந்து எக்மூ. இது நீங்கள் வந்து அதுக்கு டீச் பண்ணணும். எக்மூன்றதுனால வேறு ஒரு போய்மான் கூட பீட் பண்ணி தான் அதை டீச் பண்ண முடியும். இது ரெண்டுமே வந்து 1 அதாவது இதுக்கு வந்து அக்யூரசி கம்மி தான். பட் ஆனால் 1 ஒரே அடியிலே காலி பண்ணிடும். அது லெஜெண்ட்ரி ஆகட்டும் என்ன போய்மான் ஆகட்டும் கண்டிப்பாக காலி பண்ணிடும். ஃபிக்ஷர் வந்து கிரவுண்ட் டைப் மூன்றதுனால ஃப்ளைங் டைப் கிட்ட வேலை செய்யாது. அது ஒரு விஷயம். ஆனால் ஷீர் கோல்டு கண்டிப்பாக வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு அது வந்து இந்த ஸ்வாம்பர்டு. அதாவது நீங்கள் வந்து மட்கிப் சூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு டீம் வந்து இதுதான். ஸ்வாம்பர்டு மிஸ்டிக் வாட்டர், அதாவது வாட்டர் டைப் மூவ்ஸை அதிகம் பண்ணால் டோன்ட்டு கொடுத்துக்கலாம், டேம்ப்பு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்டாக் அதிகன்றதுனால வாட்டர் ஃபாலு, ஐஸ் பஞ்சு, எர்த் குவைக்கு, ஹேமர் ஆகும். இது ஸ்பீடு கம்மி பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மூவ் செட் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைப்பு தான். வாட்டர் அண்ட் கிரவுண்ட் டைப்பு. கிராஸ் டைப் மட்டும் தான் வீக்னஸ். நெக்ஸ்ட்டு டார்கோலுக்கு வந்து ஃப்ளேம் த்ரோயர், சோலார் பீம். இதுக்கு வந்து ட்ராட் எபிலிட்டி இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ட்ராட் எபிலிட்டி தான் இதுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையாக பெஸ்ட்டு. சோலார் பீமை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிராஸ் டைப்க்கான அவசியமே தேவையில்ல. இந்த ஒரு மூவ் போதும். அதுக்கப்புறமா வெதர் பாலு, ஏன்ஷியன்ட் பவர். பிகாஸ் இதுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டாக் தான் அதிகம். அட்டாக் தான் அதிகம். நான் வந்து இந்த மூவ்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு பார்த்துக்க. அடுத்தது வந்து மேனட்ரிக் வந்து எலக்ட்ரிக் டைப் போய்மான். இதுக்கும் உங்களால் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்க முடியும். ஸ்வாம்பர்டுக்கும் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு ஏர் போலன் கொடுத்துருக்கேன். கிரவுண்ட் டைப்பும் அஃபெக்ட் பண்ணாது. இதுக்கு வந்து அசால்ட் வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன். ஆனால் இதோடைய ஸ்பெஷல் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஃபென்ஸ் தான் அதிகமாக தவிர்த்து ஸ்பெஷல் டிஃபென்ஸ் அவ்வளோ இல்லை. அதனால நெக்ஸ்ட் வந்து மேனட்ரிக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா டண்டர். இது பெஸ்ட் அட்டாக்கு டண்டரு. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு அக்யூரசி கம்மினாலும் இது அச்சீஸ்னா காலி ஆப்போனன்ட் போய்மான். நெக்ஸ்ட்டு தண்டர் போல்ட்டு, ஹைப்பர் பீமு, அயன் டெயில். ஹைப்பர் பீம் யூஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த போய்மானை ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் மூவ் இதால் பண்ண முடியாது. அதுதான் டிசப்பாயின்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்சாலுக்கு வந்து நான் கொடுக்குறது டிரெக்டு. இது வந்து ப்ரொடெக்ட் மாதிரி வேலை செய்யும். பட் ஆனால் திடீர்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதான் பிரச்சனை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 2 வாட்டி வேலை செஞ்சிடும் கண்டிப்பாக. சைக்கோ கட்டு, ஃப்யூச்சர் சைட்டு, நாக் ஆஃப். இதுக்கு நான் வந்து அட்டாக் கண்டிப்பாக அதிகமாகணும். பிகாஸ் நம்ம கொடுத்துக்கிறது வந்து சைக்கோ கட்டு, நாக் ஆஃபும். ஃப்யூச்சர் சைட் என்னென்னா இதுவாக இருந்தாலும் அதுக்கு நார்மலாகவே அட்டாக் அதிகம். அதனால இது ஓகே. கரெக்டாக இந்த ஸ்டாட்ஸ் தான் நான் இதுக்கு கொடுக்குறது. அதே மாதிரி நீங்கள் வேணால் இதுக்கும் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இதுக்கு சூப்பர் லக் இருந்தாலும் இது வேணால் இந்த போய்மானுங்க நார்மலாகவே கிரிட்டிக்கல் இதோடைய எபிலிட்டி சூப்பர் லக் வந்து கிரிட்டிக்கல் ஹிட் ரேஷியோவாக அதிகப்படுத்தும். ஆனால் இந்த ஐட்டம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2மே சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணால் ஆப்போனன்ட் போய்மான் மகியா தான். நெக்ஸ்ட்டு ஹயாமா. இதுக்கு சாய்ஸ் பேண்டு. இந்த சாய்ஸ் பேண்டோடைய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த போய்மானால் ஒரு மூவ் செலக்ட் பண்ண அதே மூவ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மூவ் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது மட்டும் அது இதாகும். நெக்ஸ்ட்டு மூவ் இன்னொரு வாட்டி சூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். இதுக்கு வந்து பல்கப், கிராஸ் சாப்பு, ஃபோக்கஸ் பஞ்சு, ஸ்மெல்லிங் சால்ட். ஃபோக்கஸ் பஞ்சோட டிஸ்அட்வான்டேஜ்னா போக்கிமான் வந்து டேமேஜ் எடுத்துக்கிச்சுன்னா ப்ராப்ளம். அதுதான் ஒரே விஷயம். பட் ஆனால் டேமேஜ் எடுக்கலைன்னா செம்ம பவர்ஃபுல். நீங்களே பார்த்துக்கோங்க. 150 இதோடைய பவர். பல்கப் வந்து இதோடைய அட்டாக்கையும் டிஃபென்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சாலமன்ஸ். இதுக்கும் நீங்கள் மெகா எவல்யூஷன் கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துக்கிறது வந்து லைஃப் ஆகுது. நெக்ஸ்ட்டு எபிலிட்டி வந்து இன்டர்மீடியேட்டு. ட்ராகன் கிளா பெஸ்ட்டு ட்ராகன் டைப் மூவ் இப்போதைக்கு இந்த கேமுக்கு. நெக்ஸ்ட்டு கன்ச்சு, ஃபயர் பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஹிடன் பவரும் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஏர் ஸ்லாஷும் கொடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம். அதே மாதிரி ஹிடன் பவர் ஃப்ளைங்லாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து 2 ஸ்டாட்டையுமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் ஸ்டாட்டும் சரி, ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டாட்டும் சரி, பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான விஷயம். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் என்னோடய டீம் காமிக்கிறேன். இந்த டீம் வந்து உங்களால் எடுக்க முடியாது. பிகாஸ் உங்களால் ட்ரேட் பண்ணி எடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து சப்டைல். நான் அந்த கேமில் ஸ்டார்டராக சப்டைல் தான் எடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ட்ரேட் பண்ணி பிளேசிக்கன் எடுப்பேன். நான் கொடுத்தது வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு பிளேசிக்கன்.
அதுக்கப்புறமா வந்து ஸ்வாம்பெட், நெக்ஸ்ட்டு ஸ்லாக்கிங், அதுக்கப்புறமா மெட்டகாஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் சாதாரண இந்த கேம் முடிச்சாதான் கிடைக்கும் உங்களுக்கு மெட்டகாஸு. கேம் முடிச்சா தான் ஸ்டீவன் ஹவுஸுக்கு மறுபடியும் மாஸ் டிப் சிட்டிக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிஃப்டாக இந்த பைமன் கிடைக்கும். மெகா எவல்யூஷன் நான் மெட்டகாஸுக்கு தான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா சாலமன்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் டீமு. உங்களுக்கு வந்து உங்களோட டீமையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டீமையும் உங்களுக்கு என்ன போக்கிமான் டீம் பிடிக்குமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். தேங்க்யூ, பாய்.